கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 21வது அதிகாரம் 18வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 21:18 ஜெபத்துடன் செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். திருப்பாதம் நாமே வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே, இலை பாறுதல் தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடமே, இலை பாறுதல் தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தாங்கிடுவேன், சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தாங்கிடுவேன், என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடுமே, மன மாற மாந்தர் நிரல மன வேண்டுதற் கட்டிடம், மன மாற மாந்தர் நிரல மன வேண்டுதல் கெட்டிடம், எனது லம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை ஆண்டிடுவேன், எனது லம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை ஆண்டிடுவேன், திரு பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே, என்னை கைவிடாதிரும் நாதா என நீந்தை நேரிடேனாம், என்னை கைவிடாதிரும் நாதா என நீந்தை நேரிடேனாம், உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பல ஈந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் ஈந்திடுமே, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கமடையேன், உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கமடையேன், தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே, தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே, சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமாம் கிரியை செய்திடாம், சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமாம் கிரியை செய்திடாம், என்னை தேற்றிடம் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடமே, என்னை தேற்றிடம் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே, திரு பாதம் நாமே வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே, பலர் தாலின முளைக்காலே பரம சியோன் மிதிலே, பலர் தாலின முளைக்காலே பரம சியோன் மிதிலே, பிறகா சிக்கம் அதை நோக்கி பதரா மலை காத்திருப்பேன், பிறகா சிக்கம் அதை நோக்கி பதரா மலை காத்திருப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மர்சி ராஜசேகரன் எங்க சம்பந்தி அக்கா பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு யோவான் 21வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறோம். முதல் அந்த வசனத்தை வாசிக்க முன்னாடி அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ம பார்க்கிறோம். அவர் பேதுருட்ட ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். 3 வசனத்துல நம்ம பார்த்தோம். 15, 16, 17
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அகாபே அன்பை காட்டுறாரு. ஆனா இவருடைய பிலோங்கிற அன்பை கொடுத்து நம்ம 3 செய்தியை உங்களுக்கு காமிச்சிட்டோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருடைய மரணத்தை குறித்து சொல்லுகிறார். பேதுருடைய மரணம், அந்த மரணத்தை குறித்து அவர் சொல்றதை எப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க. நீ இள வயது நாளாக இருக்கும்போது உன்னை நீயே அறையை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்திலே நடந்து தெரிந்தாய். நீர் முதிர் வயதாகும் பொழுது உன் கையை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நினைச்சு. இந்த மெய்யாகவே மெய்யாகவே சொல்லி இது லாஸ்ட் மெய்யாகவே. அப்ப ஆண்டவர் ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுகிறார். என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுகிறார்னா, பேதுருடைய மரணத்தை குறித்து சொல்லுகிறார். அதுல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் நம்ம என்ன பாக்குறோம்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, பேதுரு நீ சின்ன வயசுல சாக மாட்ட, வயசாயிதான் நீ சாவனிச்சு. இந்த வசனம் உங்களுக்கு புரியாது. ஏன் உங்களுக்கு புரியாதுன்னா, வயசானவங்களை நீங்க பார்த்தது கிடையாது. ஆனா நாங்க ரெகுலரா ஹாஸ்பிட்டல்ல வயதான ஒரு ஆள் இருப்பாரு, தாத்தா, பயங்கர, நான் தாத்தா, என்னோட பயங்கரமான தாத்தா இருப்பாரு. அவருக்கு ஒரு சர்ஜரி பண்ணிருப்போம், தாத்தா வாக்கர்ல நிக்க வைப்போம். அந்த வேஸ்ட் வரும்போது அவருடைய கை கூட அங்க போக முடியாது. மனைவி பக்கத்துல இருக்கும், அவசரம் மனசியம் அந்த வேஸ்டை கட்டி விடும். நான் எத்தனையோ கேஸ் நான் பார்த்திருக்கேன். இங்க அதே தான் பாக்குறோம். 2 காரியத்தை சொல்றாரு. நீ இள வயதுல சாக மாட்டாங்கிறாரு. 18 வசனம். அப்போ யோவான் 21:18, நீ இள வயதுள்ளான போது உன்னை நீயே அறையை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்துல நீ தெரிந்தாய். அப்ப யாரும் உன்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு போண்டில்லை, எங்கனால நீ செஞ்ச போய்கிட்டு இருந்த. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, நீ முதிர் வயதாகும் போது உன் கையை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு. கையை நீட்டி இஷ்டமில்லாத இடங்கிறது என்ன, சிலுவை மரம். இப்ப நீ எப்படி மறிக்க போறன்னா, நான் சிலுவை மரத்துல மறித்தது போல நீயும் மறிக்க போகிற. அது அவர் ஒரு காலத்துல ஆண்டவர் மேல இருந்த வைராக்கியத்துல என்ன சொன்னார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அது வைராக்கியத்துல சொன்னது, மாமிசத்துல சொன்னது, அது ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க போகிறார். வாசிப்போமா? லூக்கா 22வது அதிகாரம் 32வது வசனத்துல 33 வசனம். லூக்கா 22:33, அதற்கு பேதுரு, ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கு. இது ஆண்டவர் செஞ்சுட்டார், எடுத்துக்கிட்டார். நீ சொன்னீங்களப்பா, காவலிலும் சாவலிலும் பின்பற்ற எனக்கு ரெடினஸ். இப்ப நான் அதை உனக்கு நிறைவேற்றிருக்கேன். இன்னைக்கு கிடையாது, நீ வயதாகும் போது இது உனக்கு நடத்துக்கிறது. பேதுரு இந்த வசனத்தை இருதயத்தின் ஆழத்துக்குள்ள எடுத்துக்கிட்டார். இருதயத்தின் ஆழம்னா என்னது? 100% நம்பிட்டார். 100% நம்பினால அவருக்கு பயம் கிடையாது. எதை குறித்து பயம் கிடையாது? மரணத்தை குறித்து பயம் கிடையாது. எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன், வசனத்திலிருந்து காட்டப்படுறேன். பேதுருக்கு மரணத்தை குறித்து பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பேதுரு வாழ்ந்தார். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல 1 வசனத்துல, ஏரோது சபையை சிலரை துன்பப்படுத்த தொடங்கி. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபைங்கிறது அப்பதான் குட்டியா இருக்குது, இளம் கிளை அப்படின்னு பாக்குறோம். இந்த இளம் கிளையை யாருனாலும் உடைச்சிடலாம். ஆனா அதுக்கு சத்துருடைய போராட்டம் வருது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு மரணம் ஏற்கனவே வந்துருச்சு. அது யாருடைய மரணம் ஏற்கனவே வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தேவான். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம், ஸ்தேவான் என்ன சொல்றாரு பாருங்க, 59. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவை என் ஆவியை ஏற்றுக்கொண்டு ஸ்தேவான் தொழுதுகளே அவன் கலந்து. இந்த ஸ்தேவான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு பந்தி விசாரிப்புக்காரன் சொல்லுங்க பாப்போம். சர்வன் மாதிரி வேலை, சின்ன வேலை. சபையில முதலாக ஒரு அட்ரஸ் சின்ன பையனை என்ன செஞ்சிட்டாங்க, அது ஒரு பெருசா இல்ல. ஆனா இப்ப அடுத்து ஆண்டவருடைய ஒரு சகோதரன் பாருங்க, 12வது அதிகாரம் 2 யோவானுடைய சகோதரனை யாக்கோபை பட்டயத்தினாலே. யாக்கோபு சீஷன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷன். அந்த சீஷனை கொலை செஞ்சாச்சு. அது குட்டி பையன், இப்ப ஒரு பெரிய ஆளை கொலை பண்ணியாச்சு. 3வது அதுக்கும் ஒரு பெரிய ஆள் பேதுரு. பேதுரு யாருன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்தவர். அவருக்கு தான் முதல் ரெவல்யூஷன் கிடைச்சது. நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இவரை தலையை வெட்ட போறாங்க. தலையை வெட்டுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பேதுருக்கு பயமே இல்லை. எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். 4வது வசனம். அப்போஸ்தலர் 12:4, பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில வைத்து
பஸ்கா பண்டிகைக்கு முன்பு ஜனங்களுக்கு முன்பாக அப்படின்னு அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவர்களாக ஏற்படுத்தி 4 வகுப்புகள். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு கிரிமினல் அடிச்சு உடைச்சி பிச்சுக்கிட்டு வெளியே வந்துறாங்க தான் 4 காவல். அப்ப 1 2 3 4 ஒவ்வொரு காவலுக்கும் 4 போர் சேவல். அப்ப 4 × 4 16 பேர் சுற்றி இருக்காங்க பேதுருவை சுற்றி. அப்படி பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கலே சபையார் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும் நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருக்கான். காவல்காரரும் கதவுகளுக்கு முன்னே சிறைச்சாலை காத்துக் கொண்டிருக்கார்கள். அப்ப உள்ளேயும் காவல், வெளியும் காவல். இப்ப நான் என்ன சொல்ல வருதுன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருக்கு சொல்றாரு, எப்பா நீ சின்ன வயசுல இருக்கிற, இப்போ உனக்கு இஷ்டமான இடத்துக்கு நீ போலாம், ஆனா முதிர் வயதுன்னு வரும் அன்னைக்கு உன்னுடைய இடுப்புல இருக்கிற ஒரு லுங்கிய டவலை பெல்ட்டை கட்டுறதுக்கே உனக்கு உனக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்ட்டாரு. இது பேதருடைய மண்டையில ஃபுல்லா போய் உட்கார்ந்துருச்சு. இப்ப பேதர் யங் மேன் இவரு சொல்றாரு, இங்க வர ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்கிட்ட உயிர் தெளிந்த உடனே ஒரு பாயிண்ட் சொன்னார், நான் பிடிச்சுக்கிட்டேன். நான் மறிக்க போகிறது இல்லை. எப்ப? இளம் வயதுல. முது வயதெல்லாம் நான் மறிப்பேன், அது கையை நீட்டிட்டு தான் மறிப்பேன்ட்டார், சிலுவையில தான் மறிப்பேன்ட்டார். இப்ப இங்க சிலுவையா இருக்குது, அதனால நான் கண்டுக்கிடவே மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பேதுரு ஜாலியா தூங்குறாரு. நல்லா கேட்டுக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பேதுரு யாக்கோபு தலையை வெட்டிட்டாங்க. ஆனா இப்ப இவன் தலையை வெட்டுறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்குது. இப்படி விலங்கு எல்லாம் போட்டு நினைச்சிருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டு இருந்தான். தூங்குனது யாரு? பேதுரு தூங்குறோம். நீங்க உங்களை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நாளைக்கு உங்க தலை வெட்டப்படும், தூங்குவீங்களா? நான் தூங்க மாட்டேன். ஐயோ ஏன்டா நம்ம இதுல வம்புல மாட்டிக்கிட்டோம் என்று நம்ம சோகமா இருப்போம். ஆனா பேதுரு ஜாலியா தூங்குறாரு. தூங்குற பேதுருவை ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும். ஏன்னா உள்ள வச்சிருந்தா தலையை எடுத்துரும், வெளியே கொண்டதுக்கு. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அருகே வந்து நின்றார். ஆறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. இது மிஸ்டேக் நம்பர் 1. நம்ம பைபிள்ல மிஸ்டேக் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுரு வெளியில கொண்டு வரணும். லைட்டை போடுவோமா, லைட் ஆஃப் பண்ணுவோமா? லைட் ஆஃப் பண்ணுவோம். ஏன் லைட் ஆஃப் ஆகும்னா, அங்க இருக்கிற போர்ச்சவர்கள் உள்ளே இருக்காங்க, வெளியே இருக்காங்க. அவங்க தூங்குனாங்களா முழிச்சிருந்தாங்க? அவங்க முழிச்சிருக்காங்க. காவல் காத்து கொண்டிருந்தார்கள், அவங்க காத்துட்டு இருக்காங்க. பேதுரு தூங்கிட்டு இருக்காங்க. லைட்டை போட்டா என்ன ஆகும்? அலர்ட் ஆயிடுவாங்க. ஆனா ஆண்டருடைய ஸ்டைலே தனி. என்னுடைய வழி உங்களுடைய வழி இல்ல, என்னுடைய பாதை உங்களுடைய பாதை இல்ல, என்னுடைய நினைவு உங்களுடைய நினைவு. அதான் அவர் வேற மாதிரி தான் டைரக்ஷன்ல செய்வார். பிரகாசித்தது. அவன் பேதுருவின் விழாவை தட்டி சீக்கிரமாக எழுந்து என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுது. நம்பர் 1, உடனே. அப்ப ஆண்டவர் பேதுரு யங் மேன் வெளியில கொண்டவன் தேவதூதன் அனுப்புறார். தேவதூதன் அனுப்பி தூக்கிட்டார். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம்? ஆண்டவர் ஏன் இந்த யாக்கோபு தலையை எடுக்கும் போது தேவதூதன் அனுப்பிட்டார்? கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? எஸ், கேட்கலாம். ஆனா ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்றாரு, யாக்கோபு உன்னுடைய ஓட்டத்தை நீ ஓடிட்ட, நீ இப்ப எங்கிட்ட இளைப்பாரு. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயுசை கொடுக்குறாரு. 2015 நல்லா கேட்டுக்கோங்க, 2015 என்னுடைய வாழ்க்கை ஓட்டம் முடிக்க வேண்டியது. ஆனா ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் பேர் டாக்டர் புகழேந்தி பாண்டியன், விருதுநகர் இருந்தார். இப்ப மதுரையில் போய் செட்டில் ஆயிட்டோம். சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் என் போன்ல பேசினார். டாய் அடைபடுறாங்க, 2 மாசம் 3 மாசம் தான் வித்தியாசம். டாய் நீ ஏன் உயிரோட இருக்க என்ன தெரியுமாண்ணே? நான் எனக்கு தெரியாது, சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொன்னேன். இங்க பாரு, அவர் நல்லா பைபிள் வாசிச்சிருக்காரு. பைபிள் வாசிச்சது எதுக்கான அவங்க அம்மாவுக்காக வாசிச்சார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பரலோகத்துல கொண்டு வந்து அவர் மடியில இழப்பார வைக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அதனால உனக்கு 3 வருஷம் பிளாக் அனுபவிச்சிட்டார். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறகு உட்காந்து யோசிச்சாரா. இவர் பக்கத்துல உட்கார்ந்த மாதிரி கேட்கிறார், ஆனா கரெக்டா சொல்றாரு. யோசிச்சாரா, இந்த சுஜித்தை பரலோகத்தில் கூட்டு வந்து என்ன செய்யறது? இவனை பேசாம இந்தியாவிலே வச்சிருப்போம், விருதுநிலை இருக்கட்டும். இவன் பைபிள போதிக்கிறான், அதனால இவன் எங்கன்னு சொல்லி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பைபாஸ் சர்ஜரி நடக்கும்போது அவரே செஞ்சாரப்பா அவனுக்கு.
அதனால இன்னைக்கு உயிரோட இருக்கிற இந்த ஊழியத்தை நீ செஞ்சிருக்காட்டா நீ எங்க மேல போயிருப்ப அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவர் அறியாத மனுஷன் அழகா சொல்லிட்டாரு. சரி, இப்ப 2 நபரை பார்க்கணும். ஒண்ணு பேதுருடைய மரணம், யோவான் சகோதரன் யாக்கோபுடைய மரணம். யாக்கோபுடைய ஓட்டத்தை ஓடிட்டாரு. யாக்கோபு நல்ல போராட்டத்தை போடணாப்பா, இப்ப நீ வந்துச்சு இழைப்பாரு அப்படின்ட்டாரு. ஆனா பேதுருக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார், அது மெய்யாகவே மெய்யாகவே. வசனத்தை திரும்ப வாசிக்கிட்டேன் உங்களுக்கு. யோவான் 21வது அதிகாரம் 18 நீ பேதுருட்ட சொல்றாரு, இள வயதுள்ளவனா இருந்த பொழுது நீ உன் அறையை கட்டிக்கொண்டு இஷ்டமான இடத்துக்கு நடந்து தின்ற அறையை கட்டிக்கொண்டு. அந்த அறையை கட்டுறதான் இங்க பாக்குறோம் பாருங்க. அப்போஸ்தலர் 12:8 தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி நீ கட்டுங்கிற. எவ்வளவு அந்த வசனம் கரெக்டா வருது பாருங்க. நீ உன் அறை, ஏன்னா கையில ஸ்ட்ரென்த் இருக்குது, நீ கேட்டு கிடையாது, விஏஎன்சி இடுப்ப கட்டுங்கிறாரு. கேட்ட சொல்றாரா? கேட்டாரு பாருங்க. கட்டி உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடி செய்தான். ஏன்னா வசனம் நிறைவேறிச்சு பாத்தீங்களா? தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னே வா. அப்ப ஒன்னு சொல்ல வேண்டியது. அதாவது பேதுரு எவ்வளவு டீப்பா தூங்கிட்டாருன்னா இதெல்லாம் கனவுல நடக்குன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. 9 பாருங்க. அப்போஸ்தலர் 12:9 அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டதை மெய்யென்று அறியாமல் தான் தரிசனக்காரன் இருக்கிறார். இல்ல ஒரு தரிசனம் பார்க்கணும், அவர் அதாவது உண்மை ஃபேக்ட் இது. இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பேதுருவை வெளியில கொண்டாடுறார். எதற்காக வெளியே கொண்டு வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 21வது அதிகாரம் 18 நீ முதிர் வயதாகும் பொழுது, அப்ப இன்னும் வயசாகிறாரா, நீ இங்க வேலை வச்சிருக்க ஆண்டவர், என்ன வேலை சொல்லுங்க பார்ப்போம். சபை கட்டப்படணும். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். நீ உன் கையை நீட்டி கொண்டிருப்பாய். கையை நீட்டுறது சிலுவை. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணம். ஃபர்ஸ்ட் யாருடைய மரணம்னா இளம் வயது உள்ளவர் மரணத்தை பார்க்கிறோம். செய்தி மரணத்தை குறித்த செய்தி. ஏன் மரணத்தை குறித்த செய்தினா பேருடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். வாசிப்போமா? இளம் வயது. ஏன்னா இளம் வயதுள்ளவனா இருக்கும்போது அவன் மறிக்கல. அப்ப யார் இளம் வயதுல மறித்தார் அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்க்க போறோம். 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 14வது அதிகாரம் 25வது வசனம். அப்சலோம். இந்த அப்சலோம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதுடைய மகன். தாவீதுடைய மகன். ஆனா அவருக்கு ஒரு ஆசை, நான் ராஜாவாகணும்னு சொல்லி. அப்படி அவன் ராஜாவாகணும்னு சொல்லி என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா, முதல் அவருடைய அப்பியரன்ஸை பார்ப்போம். எப்பவுமே ஒரு சில அழகுகள் நம்ம பிடிக்கும். எங்களுடைய குடும்பத்துல ஒரு மரணம் நடந்தது. அதை நான் யாரும் சொல்லுவேன். என்னுடைய தம்பி விமல் டாக்டருடைய ஒரு சொந்தக்காரர், அதாவது வத்சலாவுடைய சொந்தக்காரர். அந்த பையன் படிச்சு பையன், அவனுக்கு 2-3 பிள்ளைகள் இருக்கு. மனைவி என்ன பண்ணிட்டாங்கன்னா, யெகோவா சாட்சி பக்கம் சாஞ்சிட்டாங்க. சாங்கி யெகோவா சாட்சியை நம்ப ஆரம்பிச்சிருச்சு. 2 பேருக்கும் பயங்கர சண்டை. இவங்க ஃபாரின்ல அந்த பையன் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவருடைய அக்கா சென்னையில் ஒர்க்கு இருக்கும். பையன் வர்றான், வீட்டில் பிரச்சனை தாங்க முடியல. அக்காட்ட, அக்கா நான் ரூமில் கொஞ்ச நேரம் படுத்து தூங்க போறேன் அப்படின்ட்டு போய் அங்கேயே ஃபேனில் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். யோசிச்சு பாருங்க, சொந்த அக்கா வீட்டில் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். என் தம்பி மரணத்தை பார்க்கறதுக்கு துக்கம் சேர்க்கப்பட்டா என் தம்பி சொல்றாரு, டே இந்த முடி இங்க இருந்துருக்கடா. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங் தான் அடிக்கும், முட்டை சொட்டையாகி போச்சு, ஒன்றுமே இல்லை. முடி பின்னாடி கொஞ்சம் இருக்கு, ஆனால் அவனுக்கு இங்க இருந்து முடி இருக்கான். முடி இருக்கு, ஒரு முடியில் கூட நிறைய. உங்களுக்கு இங்கெல்லாம் நான் மீசைக்கெல்லாம் எனக்கு கலர் அடிச்சுட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனா ஒரு பிட்டு நிறைய இல்லைடா. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகோட படம் தூங்கிட்டு இருக்காண்டா நான் சொல்றேன். தூங்குனா எப்படி அப்படித்தான் இருக்காங்க. இதுதான் இளம் வயதில் வருகிற மரணம். அதுபோல அப்சலமும் அதே மாதிரி நான் சொல்ற தம்பிய மாதிரி இவனும் இருக்காரு. ராஜா இஸ்ரேல் அனைவருக்கும் 25 2 சாமுவேல் 14:25 இஸ்ரேல் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவன் மெச்சிக்கொள்ளப்பட்டவன் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவற்றை ஒரு பழுதில்லை.
என்ன அழகு பாருங்க, இப்படி ஒரு அழகு நான் பார்த்ததில்லை. இப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு அழகான ஒரு வாலிபனை பார்க்கணும். ஆனா இவனுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 15வது அதிகாரம் 1வது வசனம். இவன் தனக்கு ஒரு ராஜாவாக ஆசைப்படுகிறான். 11 அதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 சேனை சம்பாதித்தான். ஆண்டவர் கொடுக்கல, இவன் காசு கொடுத்து எல்லாத்தையும் என்ன செய்ய சேர்த்துக்கிட்டான். மேலும் அப்சலோம் காலை தோறும் எழுந்து பட்டணத்து வாசலில் ஓரத்தில் நின்று யாராவது போவாங்க, ராஜாட்ட வழக்கு கொண்டு போவாங்க. அப்ப என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் பிரச்சனை என்னப்பா என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறான். என்னைய ஒரு ஜட்ஜா வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். 5வது வசனம் பாருங்க, சினிமால நடக்கிற மாதிரி இங்க நடக்குது பாருங்க. 2 சாமுவேல் 15:5. எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும் பொழுது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். மறைந்த நம்முடைய முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் இதே தான் செய்வார். அதாவது ஒரு பாட்டிய பார்த்து அடி கட்டி பிடிச்சாரு. பாட்டி பிடிச்சுக்கிட்டு அவரு ஐயோ அந்த பாட்டிக்கு எப்படி இருக்குதோ பரலோகத்துக்கே போனாப்புல இருக்கு. அது ஜெனரேஷனுக்கும் அவருக்கு தான் சீல் போடுவாங்க, ரெட்டைக்கு தான் போடுவாங்க. அதே மாதிரி இவர் டெக்னிக் இல்ல, எம்ஜி ராமச்சந்திரன் முதல்வர் இதை பார்த்து கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியாது. ரைட். இப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாவாக ஆசை. ஆனா அவனுடைய மரணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, அவனுடைய மரணத்தை நீங்க பார்க்கலாம். 18வது அதிகாரம் 9வது வசனம். அப்சலோம் தாவீதின் செயலில் எதிர்பட்டான். அப்சலோம் கோவேரி கதிரின் மேல் வரும்பொழுது அந்த கோவேரி கழுதை சன்னல் பின்னலான ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினாலே அவன் தலை கர்வாலி மரத்திலே மாட்டிக்கொண்டு அவன் வானத்திற்கும் பூமியும் தொங்கிக் கொண்டிருந்தான். ஏறின கழுதை ஓடி போயிடுச்சு. இப்ப நான் 2 மொட்டை பட்டையா இருக்குன்னு கவலைப்படுவேன். நான் பாருங்க பெரிய அட்வான்டேஜ், இங்க முடி இருந்தனால்தான் அவன் மாட்டிக்கிட்டான். மேலே கீழே என்ன செய்யறாரு, தொங்கிட்டு இருக்காரு. இந்த புராணங்கள்ல ஒண்ணு சொல்லுவாங்க, நான் புராணத்தை பத்தி பேச மாட்டேன், இருந்தாலும் சொல்றேன். திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. திரிசங்கு சொர்க்கம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சொர்க்கத்திற்கும் நரகத்துக்கும் ஊடால ஒரு இடம். நீ ரொம்ப நல்லவனு கிடையாது, ரொம்ப மோசம் அப்படின்னு ஒரு ஆள் நிறைய பேர் இருப்பாங்க. மோசமும் இருக்க மாட்டாங்க, நல்லவன். அப்ப அவங்கள என்ன செய்வாங்கன்னா, நரகத்துல போட முடியாதுன்னா அவன் கொஞ்சம் நல்லவனா இருக்கான். ஆனா சொர்க்கத்துக்கு கொண்டு போறது என்ன ரொம்ப நல்லவனு கிடையாது. அப்ப அவனை திரிசங்க சொர்க்கம் அங்க போய் வச்சிருவாங்களாம். நான் சொல்லல, நான் கதையா கேட்டிருக்கேன். அது மாதிரி இவன் நடுவில் தொங்கிட்டு இருக்கான். ஏன் இவன் தொங்கினா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 14வது அதிகாரம் 26வது வசனத்துல 14, 26. அவன் தலைமயிர் தனக்கு பாரமா இருப்பதனாலே வருஷம் தோறும் சிரைத்துக் கொள்ளும். சிரைத்த பொழுது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறைய 200 ஷேக்கல் நிறைய இருக்கும். இந்த அளவுக்கு கொத்து கொத்தா முடி இருந்தது. அந்த முடி அவனுக்கு என்னதாயிடுச்சு, மரணத்துக்கு ஏதுவாக மாறிடுச்சு. சரி, இது இது ஏன் இவனுடைய மரணம் வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் தன்னுடைய தகப்பனார என்ன பண்ணுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 15வது அதிகாரம் 14 வசனம். இப்ப தகப்பனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வர்றாரு. அப்பா தாவீது அழுகிறார். இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 15, 14. அப்பொழுது தாவீது எருசலேமில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியர்களை நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நம் அப்சலோம் நம்மை தப்ப இடமில்லை. அவன் தீரவன் நம்மிடத்துல நம்மை பிடித்து நம்மை பொல்லா போற பண்ணி நகரத்தை பட்டயத்தினாலே சங்காரம் பண்ணி ஓடி போயிடும். ஓடி போனா நம்மளும் தப்பிச்சுக்கணும், இந்த எருசலேம் அவங்களுக்கு கிடைச்சிடும், விட்டுருவாங்க. இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை காட்டுறேன். இவனுடைய மரணத்திற்கு காரணம் என்ன? மரணத்தின் காரணத்தை உங்களுக்கு பைபிள்ல இருந்து நான் காட்ட போறேன். எடுத்துக்கொள்ளுமா? எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்க, 6வது அதிகாரம். இதனுடைய மரணத்தினுடைய காரணம் என்ன? எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க, இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு பூமியிலே உன் வாழ்கால் நீடிக்கும்படிக்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கன பண்ணுவாங்க என்பது வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனையாகும். இந்த வசனத்தை நான் எப்ப யூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சில வாலிப பெண்கள், வாலிப பசங்க, பெண்கள் தான், பசங்க கூட ஜாஸ்தி கிடையாது, பசங்க செய்வாங்க, இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஒரு சூசைட் அட்டன் பண்ணிட்டு அட்மிட் பண்ணிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆனா அந்த வசனத்தை காட்டு. இப்போ அவனை எவ்வளவு பெருசா வளர்க்கறதுக்கு, பாப்பா உன்னை வளர்க்கறதுக்கு உங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, நீ உன் தகப்பன கனம் பண்ணணுங்கிறது அந்த வசனத்தை சொல்லி, ஏன்னா உன் ஆயுசு நீட்டி இருக்கிறது. அப்ப இங்க அப்சலோம் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகப்பன எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தணும். கேவலப்படுத்தினால இந்த வசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்து கண்டிஷன் செய்தார். சரி, இப்ப உங்களுக்கு முதிர் உள்ள மரணத்தை உங்களுக்கு நான் காட்ட போயிடும். ஒரு மரணத்தை உங்களுக்கு காமிச்சிட்டு, அது இளம் வயது மரணம். முதிர் உள்ள மரணம் ஆதியாகமம் 27:1. ஆதியாகமம் 27:1 முதிர் வயது உள்ள மரணம். இது ஈசாக்கு. 27:1 ஈசாக்கு முதிர் வயதினாலே அவன் கண்கள் இருள் அடைந்தது, பார்வையற்று போனான். அவன் தன் மூத்த குமாரனை ஏசாய் பற்றி. இப்ப முதிர் வயதுல பவர், கண்ணில் பவர் போயிடுச்சு. ஆனால் உபாகமம் 34வது அதிகாரம், மோசே முதிர் வயதிலையும் அவர் கண்ணுல இருந்து பவர் போகவே இல்லை. மோசே 34வது அதிகாரம் 7 மோசே மரிக்கும் பொழுது 120 வயதாயிருந்தான். அவன் கண்கள் இருளடையவில்லை, அவன் பலன் குறையவில்லை. மோசே அவரே நடந்து போறார். அவன் அவரை மோவாபுக்கு எதிராக அடக்கம் பண்ணினார். 5வது சொல்றாங்க, அப்படியே கர்த்தருடைய தாசனாகிய மோசே மோவாப் தேசமாகிய அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி மரிக்கிறார். அப்சலோம் கொஞ்சம் வயதுல மரிக்கிறார். ஆனா மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படி அவரே நடந்து போய் என்ன மரிக்கிறார். கண் இருளடையவில்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. சரி, இது ஒரு முதிர் வயது உள்ள மரணம். இன்னொரு முதிர் வயது உள்ள மரணத்தை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அது யாருன்னா நம்முடைய தாவீது. வாசிப்பாங்க 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 1 வசனம். தாவீதுடைய மரணத்தை பார்ப்போம். தாவீது வயது சென்று விருத்தியாப்பன. வயது சென்று விருத்தியாக்கனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயசாயிடுச்சு. இப்ப எனக்கு எத்தனையோ பேர் நல்லா தெரியும், ஃபிட்டா இருப்பாங்க. காலைல எந்திரிச்சு ஜாகிங் போனது, புஷ்அப் பண்ண வேண்டியது, டம்பிள்ஸ் பண்ண வேண்டியது, கைகளை அப்படி ஃபிட்டா வச்சிருக்கிற வயசானாலே நான் நல்லா பார்த்துருக்கேன். ஆனா அதே நேரத்தில் தூக்கி விட்டு எதிர்க்கவங்க நான் பார்க்கணும். இங்க பார்க்கிறோம், வஸ்திரங்களால் மூடினாலும் அவனுடைய அனல் உண்டாக்கவில்லை. ஏன்? எத்தனையோ யுத்தங்கள் வழியாச்சு. நம்ம காலையில போறோம், ஓபியை பார்க்கிறோம், பேசுறத பார்த்தோம், யுத்தமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா தாவீது அப்படி கிடையாது. எத்தனையோ யுத்தங்களை பார்த்த தாவீத ஒவ்வொரு யுத்தத்திலையும் ஆண்டவர் அப்படி செட்டையில மறைச்சு ஒரு தீங்கு வராதபடி காக்கிறார். ஏன் இதை காக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் ஏன் ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா தாவீதை காத்தார், யுத்தம் எல்லாம் நடத்தினார். 13:36 அப்போஸ்தலர் 13:36 ஏன் தாவீதை ஆண்டவர் ரீசன் பார்க்கணும் பாருங்க. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவர் ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தார். தன் காலம்னா அவருக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். இந்த காலத்துல ஆண்டவர் யுத்தத்தை அனுமதிக்கிறார். நீ தான் போய் ஜெயிக்கணும் போவாரு, ஆண்டவர் பாதுகாப்பாரு. வயதானாலும் அவர் மறிக்கவில்லை, மறிக்காம பத்திரமா செஞ்சுட்டார், கொண்டு வந்துட்டார். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு பிரச்சனை புது, அங்க ஒரு அப்சலோமை பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா அதோனியா 5வது வசனம். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 5வது வசனம். ஆகீத்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜாவாவேன் என்று தன்னை உயர்த்தி. இப்ப அதோனியா இவனுக்கு என்ன ஆசை? நான் ராஜாவான்னு சொல்லி. அப்பா வயசாயிடுச்சு, மறிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. இந்த நேரத்துல பத்சேபாளுடைய மகன் சாலமோன், பத்சேபால் ஆக்ஷனுக்குள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து தாவீதை வணங்கி, நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, நீங்க யார ராஜா ஆக்குன்னு சொல்லிருக்கீங்க, சாலமோன ராஜா ஆக்குங்கிறீங்க. ஆனா இங்க ஒரு 7வது வசனம். 1 ராஜாக்கள் 1வது அவன் செருயாயின் குமாரனாகிய யோவாப், இந்த யோவாப் யுத்தம் நடத்துகிற கேப்டன், இவன் பக்கம் சாஞ்சிட்டான். ஆசாரனாகிய அபியாத்தோடும் ஆலோசனை பண்ண அவர்கள் உதவி செய்தார்கள். இவங்க என்ன செய்யறாங்கன்னா,
உங்களை ராஜா வாக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நேரத்துல ஒரு பிக்சருக்குள்ள வர்றாரு தாவீது. இதுவரை அவர் அவரால் பேசக்கூட முடியாம படுத்திருந்தாரு. ஒரு பவர் கொண்டாடுறாரு. பாருங்க 10வது வசனம் பாருங்க. தீர்க்கதரிசியை பார்ப்போம். நடந்தது என்னன்னா 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 10வது வசனம். தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனானாவையும் தன் சகோதரனாகிய சாலமனையும் அழைக்கவில்லை. இவங்கெல்லாம் யார் பக்கம் செய்யிட்டாங்க? 10,000 பக்கம் சேர்ந்து யார ராஜாவாக்கிட்டாங்க? சாலமன். இப்ப மரணம் தான் நம்முடைய டாபிக். வசனத்தை வாசிச்சுட்டு இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். வாசிப்போமா? யோவான் 21வது அதிகாரம் 18 வசனம். 2 வகையான மரணத்தை ஆண்டவர் சொல்கிறார். பேதுரு, நீ இள வயதுல மறிக்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு பைபிள் இள வயதுல மறித்த ஒரு நபரை காமிச்சவங்க. ஆனா நீ முதிர் வயதுல மறிப்ப. முதிர் வயதுல மறிச்ச ஈசாக்கு கண் பார்வை போயிடுச்சு. ஆனா மோசேக்கு கண் பார்வை போகல. ஃபுல் பலனோட இருந்தார். இது நமக்கு கேட்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு இப்படி ஒரு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். முதிர் வயதா வரும், எங்களுக்கெல்லாம் வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறாரு, உட கிருபையை கொடுத்திருக்கிறாரு. உன்னை மெய்யாகவே மெய்யாகவே இன்னைக்கு நம்மள மெய்யாகவே நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஐயா, இரக்கம் உள்ளவர் ஐயா. 2 மரணத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. எங்களுக்கு ஒரு முதிர் வயது வந்தது. இம்மாற்றம் எங்களை உதவி செய்த எபனேசர் இனியும் எங்களை காக்க வேண்டும் ஐயா. எங்கள் கடைசி மூச்சு வரை ஐயா நாங்கள் பலத்தோடு ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஐயா. ஒரு செய்தி கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு மறிக்க ஆசை ஐயா. அப்படி ஒரு மரத்தை இது தருவேன் என்று விசுவாசத்தோடு நாங்கள் தொடர்ந்து ஓடுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.